பின்கழுத்து பிசுறில் 1 இன்ச் அகலத்துக்கு நேர் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு அதையும் மடித்து ஒரு தையல் போட்டு 2 ஷோல்டரோட வெளிப்பக்கம் ஒன்றா இருக்கிறபடி வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணுவோம். அப்படி ஜாயின் பண்ணாமல் அந்த பீஸ் துணியை மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடியே 2 ஷோல்டரோடைய வெளிப்பக்கத்தையும் ஒன்றா வச்சு அந்த ஜாயின் பண்ண துணியை மடிக்காமையே உல்ட்டாவாக இது மேலே அந்த ஷோல்டர் மேலே மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிடணும். இப்படி ஸ்டிச் பண்ணால் அந்த கழுத்து ஓரமாக அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண பிசுறு வெளியே தெரியாது. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஜாயின் பண்ணுவோம். இப்படி ஜாயின் பண்ணும்போது 2 ஷோல்டரும் பேக் சைடு ஷோல்டரும் ஃப்ரண்ட் சைடு ஷோல்டரும் ஒரே லெவலில் இருக்கணும். ஒன்றை விட்டு ஒன்று நகன்றக்கூடாது. அப்படி தைச்சோம்னா வெளிப்பக்கம் திருப்பி பார்க்கும்போது 2 ஷோல்டரும் ஒன்று போல் இருக்காது, பார்க்க அசிங்கமாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல பிசுறு இருக்காது, கிளியராக இருக்கும். ரோப் வச்சு ஜாயின் பண்ணிக்கிடணும் 2 பக்கமும். கழுத்தோட உள்பக்கமும் ஹெம்மிங் ஊசியால் ஹெம் பண்ணிக்கிடணும், மிஷின் தையல் போடாமல். பேக் சைடு முதுகுலையும் ஒவ்வொரு ப்ளீட்ஸுக்கும் சென்டர்லையும் அந்த ப்ளீட்ஸை ஆப்போசிட் சைடு திருப்பி ஒவ்வொரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிடணும். 2 பீஸ் துணி சேமாக எடுத்து 2 பக்கம் ஈக்குவலாக ப்ளீட்ஸ் வச்சு ஒரு பக்கம் அந்த பிசுரை மறைச்சி மற்ற 2 சைடும் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன். பேக் நெக்குக்கு மேலே கொஞ்சம் நெக்கு லோவான மாதிரி இருந்தது. அதனால் இதை கீழே முதுகில் நம்ம எப்படி ப்ளீட்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இதுலேயும் வச்சு ப்ளீட்ஸ் வச்சு அந்த பேக் நெக்குக்கு மேலே வச்சு கவர் பண்ணி முதுகோட உயரத்தை அதிகப்படுத்திக்கிட்டேன். ப்ளவுஸோட உள்பக்கம் எல்லா பேட்ச் ஒர்க்லேயும் ஹெம்மிங் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். வெளிப்பக்கம் இப்போ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண அந்த பேட்ச் ஒர்க்லையும் சென்டரில் பீட் ஒர்க் வச்ச மாதிரியே மேலேயும் பீட் ஒர்க் வச்சாச்சு. ரோப்லையும் லட்கன் ரெடி பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மெத்தட் படி நீங்கள் பேட்டர்ன் ப்ளவுஸ் ரெடி பண்ணிங்கன்னா அளவு சட்டையில் உள்ள அளவு மாறாமல் கிடைக்கும் நமக்கு.